அவர் முதலமைச்சர் வர வச்சு இவரு தட்டுறாரு, ஜால்ரா தட்டுறாரு அப்படின்னு. டேய் வடிவேலு, லூசடா நீ. அவரோட லூஸ் இருந்தாக்க நீங்க எல்லாரும் லூஸ் ஆயிட்டீங்க. கூலிக்கு மாறு அடிக்கிறது, கூலிக்கு பேச வைக்கிறது யாரு? நீ பேசுற, பேச வைக்கிறது திமுக. அந்த டைலாக் எதுக்காக வச்சாங்க, அந்த காட்சி எதுக்காக வச்சாங்க அப்படின்றது வட சென்னையில இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும். அந்த வசனம் எழுதுனது, இதெல்லாம் எழுதுனது இந்த வடிவேலு தான் உட்கார்ந்து அந்த வசனத்தை எழுதுனது. பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆமா 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 தட்டுறான், கை தட்டுறான். வேற உதயநிதிய ஆந்திரால போய், ஒங்கோல்ல போய், திராவிடம்னா என்ன, அவங்க தாத்தா ஊர் தானே, முப்பாட்டம் ஊர் தானே அது ஒங்கோல், அந்த மாவட்டத்தில் போய் கேட்க சொல்லுங்க. விஜயகாந்தனுடைய சாபம், அவன் காணாம போயிட்டான். ஓப்பனா சொல்ல போன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லலிதா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவின் மூத்த தொண்டன் ஓம் பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பல வருஷமா வடிவேலு அவர்களை பல சர்ச்சையில சிக்கி, விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து பல சர்ச்சைகள்ல சிக்கி, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டாரு. அதுல பாட்டு பாடியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. இப்போ விஜய் எதிர்த்து அவர் பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்களை பேசின மாதிரி இப்போ விஜய் பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன சார்? வைகை வடிவேல், வைகை புயல், வைகை புயல், வெள்ளம் எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல நடிகர். ஆனா அவர் விஜயகாந்த் தொட்ட உடனே சினிமா துறையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்றேன். ஒதுக்கிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. மக்கள் பார்க்கறதே இல்லை அவன் படங்களை. எந்த டைரக்டரும் அவன் திமிர் பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன். பல பேருடைய பேட்டிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவனால அழிஞ்சவங்க பல கோடி பேர் சினிமா துறையில, அவனால அழிஞ்சவங்க பல பேர். புரிஞ்சுங்களா? விஜயகாந்தனுடைய சாபம், அவன் காணாம போயிட்டான். ஓப்பனா சொல்ல போனான். ஒன்று. ரெண்டாவது அவன் திமுகவில் போய் ஆதரவு கேட்டு பல பிரச்சாரங்கள் பண்ணி, அங்கேயும் அவனும் போனி ஆகாம, தேர்தலுக்கு தேர்தல் வரும்போப்போ இந்த கருமூஞ்சி வடிவேலை கூப்பிடுவாங்க திமுக காரங்க. அதுக்கு முன்னாடி கூப்பிட மாட்டாங்க. அப்ப மட்டும் கூப்பிடுறாங்க. சினிமா நடிக இவரை வச்சு விளம்பரம் பண்றாங்க. விளம்பரம் வேற என்ன? இது படத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆகுற சினிமா இன்னைக்கு அரசியலுக்கு அதுதானே தேவைப்படுது. சினிமா தானே தேவைப்படுது. கொள்கை கிடையாது, கொள்கை கிடையாது. அவன் உள்ளபடியா அவனை வீட்டில் போய் பாருங்க. இதே திமுகங்க அவன் வீட்டாண்டு இருக்கவங்க அவன் வீடு புகுந்து வச்சாங்க. வடிவேலு வீடு எடப்பாடியார் காப்பாத்தினாரு. புரிஞ்சுங்களா? எடப்பாடியார் காப்பாத்தினாரு, திமுக கட்சாங்க. ஆனா இப்ப அதே திமுக தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுதான்மா, தேர்தல் வருதுன்னா வடிவேலு மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களும் கூப்பிடுவாங்க. இவங்க யாரு? திமுக. அவன் ஒரு சொட்டத்தலைங்க இருக்கிறான். யாரு அவன் பேர்? என்ன? சத்யராஜ். அவனும் அதே தான். இந்த சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். ஆமா, அவனும் அப்படிதான். அவன் சிவகுமார் பேர் பழனிசாமி. சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி பழனிசாமி தான். அவரும் அப்படிதான். ஏன் இது நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் ஜால்றாங்கம்மா, ஜால்றாங்க. நாளைக்கு எடப்பாடியார் வரட்டும், ஆட்சிக்கு வரட்டும், அதே ரெக்கார்டு இப்படி மாறும் பாருங்க. நான் சொன்னது நடக்கலன்னா என்ன கேளுங்க. இப்ப திமுக போய் பேசினவர் இங்க அதிமுக பேசுவானுங்க. அப்ப ஆளும் கட்சி யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. அவ்வளவுதான். அவங்க வியாபாரிகள் தானே. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கொள்கையே கிடையாது அவங்களுக்கு. எவன் வரானா அவங்க தான். ஆனா கூட நடிச்ச ஒரு நடிகரை ஒரு
தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து இப்போ அவர் விமர்சித்து பேசியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அவர் கூட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அவர் நிறைய பயணிச்சிருக்காரு. 1000 படம் நடித்தாலும் கூலிக்கு மாறு அடிக்குது. கூலிக்கு பேச வைக்கிறது யாரு? நீ பேசுற. பேச வைக்கிறது திமுக. உன் பக்கத்துல இருந்தது யாரு? அமைச்சரு சேகர் பாபு அவர்கள், சேகர் பாபு அமைச்சரு, அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆமா, மாண்புமிகு அமைச்சர்கள் பக்கத்துல நின்று இப்படி பேசுறா அப்படி பேசுறான்னு சொல்லி பேச வைக்கிறது தான் அது. ஏன் தொடர்ந்து இப்படி விமர்சிச்சுட்டே வர்றாரு சார் வடிவேல் சார்? ஏன்னா அவருக்கு வந்து இது வந்து நிறைய பேக் ஃபயர் ஆகுதுன்னு அவருக்கே தெரியுது, நம்மளோட பேர் வந்து இதுல கேடுதுன்னு. ஆனாலுமே இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அழிஞ்சு போறது காலம் நெருங்கிச்சு. ஒரு விளக்கு பிரகாசமா எரியுதுன்னா அடுத்தது அது அணைய போகுதுன்ற அர்த்தம். அதேதான் அவருடைய வாழ்க்கையே அஸ்தமம் ஆயிடும். இனிமேல் அவ்வளவுதான். என்னைக்கு நீ வந்து பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணின்னு குறுக்கு வழியில போய் நீ எந்த காரியங்கள் செஞ்சாலும் கடவுள் மேல இருக்காரு, அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவர் கூட நடிச்ச துணை நடிகர்களே நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க, இவர் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு, கடன் கூட கொடுக்க மாட்டாரு. உண்மை 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 உண்மைம்மா. திமுகக்கு என்ன தெரியுமா? இந்த அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபுக்கு என்ன வேலைன்னு கேட்டாக்கா, அவர் அறநிலையத்துறை எல்லாம் பார்க்கறது இல்லை ஜாஸ்தியா. அவருக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு, முதலமைச்சர் குடும்பத்துக்கு அவர் காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இருக்கிற எல்லா அமைச்சரும் திமுக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த டியூட்டியை. 5 மணிக்கு போய் அவருக்கு எல்லா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு அவர் 6 மணிக்கெல்லாம் வருவார். புரிஞ்சுங்களா? அவரு முதலமைச்சருடைய அங்க வண்ணாரப்பேட்டில் வீடு பத்திக்கின்னு எரியுது. அங்க போல இந்த சினிமாவில் இருக்கிற துணை நடிகைகள் அத்தனை பேரையும் வயசானது எல்லாம் பாட்டிங்க, அந்த பாட்டிங்களை வச்சு டான்ஸ் ஆட வச்சு ஒத்திகை வச்சு ரிஹர்சல் கொடுத்து 10 நாள் ரிஹர்சல் கொடுத்து அவர் முதலமைச்சர் வர வச்சு இவரு தட்டுறாரு, ஜால்ரா தட்டுறாரு அப்படின்னு. இது எப்படி இருக்குது? இது கொள்கையா? இது எந்த சட்டத்தில் எந்த புக்கில் திமுக சட்ட திட்டத்தில் இது இருக்குது? ஜால்ரா அடிக்கிறது இப்படியா? காக்கா பிடிக்கிறதுக்கு இப்படியா? உற்சாக வரவேற்பு. என்னங்க உற்சாக வரவேற்பு? ஒரு சால்வை போட்டியா சந்தோஷமா 4 பேர் வச்சு தொண்டனை வச்சு போட வச்சு அது சரியா போச்சு. இப்ப நம்ம ஸ்கூல்லயே ஒரு ஆண்டு விழா நடக்குதுன்னா ஒரு வெல்கம் டான்ஸ்னு இருக்கும், அதை வந்து வரவேற்கிறதுக்காக. இது என்னங்க வெல்கம் டான்ஸ்? அங்க வீடு பத்தி எரியுதுங்க வண்ணாரப்பேட்டில், அதே தேதியில அதே நேரத்துல. அங்க ஏங்க போல முதலமைச்சர்? அங்க ஏங்க இந்த அமைச்சர் இட்டுன்னு போல? அங்க கேட்க மாட்டாங்களா ஜனங்க? பேச மாட்டாங்களா ஜனங்க? நீங்க அதிகாரத்தில் இருந்தா என்னென்ன செஞ்சிருவீங்களா? எத்தனை மாசம் இருந்துருவீங்க? 6 மாசம். 6 மாசத்தோட காலி, அவ்வளவுதான். நாளைக்கு ரோடுக்கு தான் வரணும், மக்கள் மத்தியில தான் வரணும். மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் கற்று தருவாங்க. என்னங்க இது? வடிவேலை வச்சு நீ ரோட் ஷோ பண்ணிட்டாக்கா, பேசிட்டாக்கா, பாட்டு பாடிட்டாக்கா சரியா போடுமா? எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டாக்கா, எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டாக்கா. ஏன்டா எம்ஜிஆர் பாட்டு பாடுற? டேய் வடிவேலு, லூசடா நீ. அவரோட லூஸ் அண்ணாக்க நீங்க எல்லாரும் லூஸ் ஆயிட்டீங்க. எம்ஜிஆர் தொடாம அரசியல பண்ண முடியாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். எம்ஜிஆர் அதிமுக மட்டும் நான் சொன்னா அவரு உருவாக்கின கட்சி இது. எம்ஜிஆர் உருவாக்க ஸ்தாபனம் பண்ண கட்சி அதிமுக. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா? உதயநிதி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. அப்ப என்ன பேசியிருக்காருன்னா, எடப்பாடி அவர்களுக்கு வந்து திராவிடம்னா என்னன்னே தெரியாது, அவன் குழந்தை பையங்க, என்ன கேட்காதீங்க அந்த திராவிடம்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாராம். இருங்க, அதுக்கு பதில் நான் சொல்றேன். போய் ஆந்திரால போய் திராவிடம்னா என்னன்னு கேட்க சொல்லுங்க. யார? உதயநிதிய. ஆந்திரால போய் ஒங்கோல்ல போய் திராவிடம்னா என்ன, அவங்க தாத்தா ஊர் தானே, முப்பாட்டம் ஊர் தானே அது ஒங்கோல், அந்த மாவட்டத்தில் போய் கேட்க சொல்லுங்க. ஐயா திராவிடம்னா என்னன்னு கர்நாடகாவில் போய் கேட்க சொல்லுங்க, கேரளாவில் போய் கேட்க சொல்லுங்க திராவிடம் என்னன்னு.
அந்த ஊர்ல எல்லாம் இல்ல, இவங்க மொத்தம் திராவிடத்தை வச்சுன்னு பிடிங்கன்னு ஆட்டின்னு இருப்பாங்க. என்னங்க இது கதை? மற்றவங்களாம் இது தெரியாதா? அறிவில்லாத இருக்கான் சொல்றாரு அவர். எடப்பாடி அவர்களுக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியும். அந்த குழந்தை பயிற்சிக்கு தெரியாதுங்க, அரசியலும் தெரியாது. துணை முதலமைச்சர் என்னங்க துணை முதலமைச்சர் என்ன பதவி வச்சுக்கிட்டுங்க, பேசுற பேச்சு ஒழுங்கா வரணுங்க. புரியுதா? எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க, எதிர்த்து தான் போடுறாங்க, அவர் ஆதரிச்சு எவனும் போடலைங்க. நல்லது செய், நல்லது சொல்லு, ஜனங்க ஏத்துக்குவாங்க. போய் அந்த இதெல்லாம் பேசிக்கினே இதெல்லாம் என்னதுங்க? தேவையில்லாத சமாச்சாரங்கள் எல்லாம். நீ வடிவை எடுத்துன்னு வந்துட்டு நீ வடசென்னையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டாக்கா பெரியாளா? அதே வடசென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு படம் வந்தது, இதே வடிவேல் தான் பேசுறான். கிரி என்ற படம், அந்த படத்துல ஒரு டைலாக்கு மக்கள் வடசென்னையில் இருக்கிற மக்கள் யாரும் மறக்க மாட்டாங்க. என்ன டைலாக் அது? ஏன்னா உங்க அக்காவை விட்டுதான் நீ பேக்கரியே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிஷா கேக்குறா. ஓ, அந்த சரண்யா மேம் வந்து அக்காவா நடிச்சிருப்பாங்க. ஆமா, அர்ஜுன் நடிச்ச படம். அது யாருக்காக எடுத்த படம்? வடசென்னை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா? அப்பேற்பட்டவனை எடுத்துட்டு வந்து நீ பேச வைக்கிறீங்க. மனசாட்சி இல்ல? 4 பேர் பேச மாட்டாங்களா? அது ஒரு திரைப்படம் சார், அது என்டர்டெயின்மென்ட்காக. ஏங்க என்டர்டெயின்மென்ட்னா ஒப்பிட்டு நடக்குதுங்க, ஒப்பிட்டு நடக்குது எல்லா கதையும். அப்ப இங்க ஒருத்தரை வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஆமா, யார் அது? யாரை வச்சு எடுத்திருக்காங்க சொல்றீங்க? யாரு? நான் தான் சொல்றேன், வடசென்னை மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் யாரை வச்சு எடுத்தாங்கன்ட்டு. அந்த டைலாக் எதுக்காக வச்சாங்க, அந்த காட்சி எதுக்காக வச்சாங்க அப்படின்றது வடசென்னையில இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும். சொல்லுங்க சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நம்ம வடசென்னையில இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும். நான் பேர் சொல்ல மாட்டேன், சம்பந்தப்பட்டவங்க அதுல இருக்காங்க, அந்த மேடையில இருக்காங்க. இப்ப பேசின அந்த வடிவேல். ஆமா, அந்த மேடையில இருக்காங்க. இது கூட வேற என்ன இருக்குது? அந்த டயலாக் வந்து அவங்கள வச்சுதான் இந்த படம் எடுத்தாங்க. அந்த டைரக்டர் எடுத்தது, அந்த வசனம் எழுதுனது, இதெல்லாம் எழுதுனது இந்த பாடு வடிவேலு தான் உட்கார்ந்து அந்த வசனத்தை எழுதுனது. நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மூத்த காமெடி நடிகர், அவரு போயிட்டு இப்படிலாம் நம்ம பேச உண்மைதானுங்க சொல்றேன். காமெடி நடிகர்கள நான் நடிகன். அவரால இப்ப வரைக்கும் பல பேர். ஆமா, நான் நடிகன் தான். நான் ஒரு காமெடி சீன் எழுதும் போப்போ நாங்க 4 பேர் உட்கார்ந்து சீனை எழுதுவோம், சீனை சொல்லுவோம். சீனு அது சீனு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்டர் சொல்லுவார், இதில் என்னென்ன எந்தெந்த இடத்துல காமெடி சேர்க்கணுமா சேர்த்துக்குங்க அப்படின்னு போப்போ நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி சேர்க்கறது உண்டு. அந்த மாதிரி சேர்த்தது தானே அந்த பிட்டு. இல்லைன்னு சொல்றது இல்லைங்க. வட சென்னையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியுமே, சென்னை மாவட்டம் மொத்தம் தெரியுமே, தமிழ்நாடு மொத்தம் தெரியுமே. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நடந்தது தான் சினிமாவில் வந்தது. இதே வடிவேல் தான் அந்த டைலாக் எழுதுனது. டைரக்டர் கூட தெரியாது. இந்த சம்பவம் உண்மை சம்பவத்தை தான் எழுதுறாரு, டைரக்டருக்கே தெரியாது. இவன் தான் வடிவேல் தான் அது எழுதுனது. அப்ப எப்படி அது படம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆன போறதா தெரிய வருது? ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அரசியல் இருக்க நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அது அரசியல் இருக்க கூட இருந்தவங்க எல்லாரும் அரசியல்வாதி. ஆமாங்க. அப்ப அரசியல் இருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு படமா எடுக்கிறதா அது பெரிய பிரச்சனையா இருக்குமே. இப்ப எங்க அதெல்லாம் யார் கண்டுக்கிறாங்க? பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆமா 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 தட்டுறான், கை தட்டுறான், ரசிக்கிறான். ஏய் பல நாள் தானே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்களே. அதானே உண்மை. நான் சொல்றது நானா சொல்லலையே. சினிமா படத்தில் வந்த டைலாக்கு நிஜத்தில் நடந்தது. சில காட்சிகள்ல நிஜமான சம்பவங்கள் எல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க. இப்ப நிறையவே உண்மை என்னங்க திமுக ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதானங்க நடக்குது. மக்கள் எல்லாரும் வெந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா இல்லை வடிவேல் பேசுறப்பவே அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, உதயநிதி அவர்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல தானே இது நடந்துச்சு. 48 வயசு முடிஞ்சு போறத அவர் வந்து 58
சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லுவாரு இது 48. ஏங்க ஒரு கணக்கு தெரியல கணக்கு. திருப்பி அந்த 58 ஏங்க முதலமைச்சருக்கே இருங்க, முதலமைச்சருக்கே கணக்கு தெரியல, துணை முதலமைச்சருக்கு கணக்கு தெரியல, இந்த வந்தவங்களுக்கு கணக்கு தெரியுமாங்க? ஏன்னா அது வந்து ஏதோ எப்படி சொல்றாங்க, ஏதோ ஏதோ ஒரு பேசு 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 பேசுறாரு. 63 மாவட்டங்கள் இருக்குதான். எங்க இருக்குது தமிழ்நாட்டில் 63 மாவட்டங்கள்? ஒரு அமைச்சர் சொல்றாரு 63 மாவட்டங்கள்ல நாங்கள் வெற்றி பெறுவோன்னு. எங்கடா இருக்குது 63 மாவட்டங்கள்? யாருக்கிட்ட அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் அதிமுக ஆரம்பிப்போ நீ 10 வயசு பையன், புரியுதா? எங்ககிட்ட சொல்லாத. ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் யாரு என்ன ஏது என்றது. இவங்கெல்லாம் பேசுறாங்க, தப்பு இல்லையாங்க? ஒரு செயல் செய்யும் போப்போ மக்களுக்கு புரிஞ்சா மாதிரி தெரிஞ்சா மாதிரி நல்லது செஞ்சா ஏத்துக்குவாங்க. அராஜக ஆட்சி நடக்குது, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது, கஞ்சா வியாபாரம் நடக்குது. போலீஸ்காரங்கிட்ட நான் சொன்னேன் நினைச்சு, இந்த இடத்துல விற்கிறான் கஞ்சா விற்கிறான், இந்த இடத்துல அது விற்கிறான்னாக்கா, சார் என்ன சார் போலீஸ்காரங்கிட்ட கஞ்சா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவன் போலீஸ்காரன் சார் கஞ்சா குடிச்சவொன்னு நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம் சார். அதான் தெரியல. அவன் செத்துட்டான்னாக்கா எங்கள் மேலே வரும் சார். பிடிக்க மாட்டேன்றான், தமிழ்நாடு ஃபுல்லாக பிடிக்க மாட்டேன்றான். அதனாலதான் பல தப்புகள் நடக்குது. ஆமா, குற்றவாளிகள் வெளியே இருக்காங்க, திமுக கூடாரத்துல இருக்காங்க. திமுக வச்சுக்கிட்டு தான் குற்றமே நடக்குது. இல்ல சார், போதை பழக்கம்ன்றது எல்லா ஆட்சியிலுமே இப்ப வரைக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. அதிமுக ஆட்சியில கட்டுப்பாடுக்குள்ள இருந்தது. இல்லம்மா இல்லம்மா, இப்ப கற்பழிப்புகள் ஜாஸ்தி ஆகி போச்சுமா, கொலைகள் ஜாஸ்தி ஆகி போச்சுமா. டிவி திறந்தாவே பேப்பர் பார்த்தாவே இதாம்மா வருது, டெய்லி வருதுமா. பிறந்த குழந்தையோட விட மாட்டேன்றாங்களே பாவி பசங்கம்மா, மனசாட்சி இல்லாத மிருகங்கள்மா. அவனுக்கு ஜாலரா தர்றது கவர்மெண்ட்டுமா. ஸ்கூல்ல ஒரு காலைல தான் பார்த்தேன், ஒரு ஸ்கூல் டீச்சரு ஒரு மாணவி கிட்ட தப்பா நடந்திருக்கிறான். அவனை என்ன பண்ணியிருக்கணும்? நானா அந்த அறுத்துட்டு இருப்பேன், பயன்படாத அறுத்துட்டு இருப்பேன் அவனை. என்னம்மா இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு பொம்பளைங்க பொட்ட பசங்க, உனக்கு தங்கச்சி அக்கா தங்கச்சிங்க இல்லை, உங்கள் அம்மா இல்லை, இப்படியா நடக்கிறது? ஜனங்களுக்கு தெரியாது இது எல்லாமே. ஜனங்க பார்க்குறாங்களா, அனுபவிக்கிறாங்களா? பேசினா பத்தாது. 2026 நான் சொல்றது அத்தனையும் ஓட்டா மாறணும் அதிமுகவுக்கு. அப்போதான் நாடு நல்லா இருக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும், ஓட்டா மாறணும். நான் இது அனுபவிக்கிறேன் அது அனுபவிக்கிறேன்றது பத்தாது, இது ஓட்டா மாறணும். ஓட்டா மாறி எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாலும் நாடு நல்லா இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம். 2026 தேர்தல் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்மா, வணக்கம் வணக்கம்.